சிறப்புக்குரியவர்கள் யார்? கலிமா சொன்ன மூமின்கள். அடுத்த அந்தஸ்தில் சிறப்புக்குரியவர்கள் யார்? நபிகளாருடைய மீளாதை சிறப்பிக்கக்கூடியவர்கள், அந்த நாளில் அவருடைய வரலாறுகளை பேசுபவர்கள், கேட்பவர்கள், அதை வாழ்நாளிலே அமல் செய்பவர்கள், நபிகளாருடைய சுன்னத்துக்களை வாழ்நாளிலே கடைபிடிப்பவர்கள். இவர்களாகிய முஸ்லிம்களாகிய நம்மை தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வதிக்ராலில் முஃமினீன். முஃமின்களே, நீங்கள் நபிகளாருடைய மீளாதை கொண்டாடினால், நபிகளாருடைய பிறந்த நாளை நீங்கள் கண்ணியப்படுத்தினால் அதில் உங்களுக்கு நிறைய மோட்சம் இருக்கு. நிறைய பேர் அறிவுஜீவிகள் சொல்றாங்க, யாராவது செத்து போன நாளில் கொண்டாடுவாங்களா? இங்க வா பெண்ண, யார் செத்து போன நாளில் கொண்டாடுறது? பாந்தவர்களே, நீங்க நல்லா கவனிக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒருவர் இறந்து விட்டால் 3 நாட்கள் தான் துர்காபிஷேகம், அதுக்கு மேல கிடையாது. நீ வாட்டுக்கு மனைவி என்பதற்காக, தாய் என்பதற்காக சாப்பிடாம தூங்காம அவங்களே நினைச்சிட்டு தான் ஒரு நாள் நீயும் போக வேண்டியதானே. இன்னக மையத்துன் வ இன்னஹு மையத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நபியே நீங்களும் மௌத்தா போவீங்க, அவங்களும் மௌத்தா போவாங்க. உங்களை திட்டவங்களும் மௌத்தா போவாங்க, திட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்களா நீங்களும் மௌத்தா போவீங்க, யாரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. அப்படி என்றால் ஒருவர் இறந்து விட்டால் 3 நாட்களுக்கு மேல கவலைப்படக்கூடாது. 3 நாள் வரைக்கும் துக்கம். நபிகளார் இறந்தது உண்மை, ரபீல் அவல் பிறை 12 மௌத்தானது உண்மை. அது எப்பொழுது நடந்தது? நடந்து 1500 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அதையே இன்னும் நினைச்சுக்கிட்டு அந்த நாளில், இறந்து போன நாளில் மீலாத் என்று கொண்டாட்டம் கொண்டாடுங்கள் என்று இந்த உண்மத்தை திசை திருப்புவதற்காக நிறைய அறிவுஜீவிகள் சோசியல் மீடியாவிலும் அல்லது சில அமைப்புகளில் ஒரு மைக்கை வைத்துக் கொண்டு தெருமுனை பிரச்சாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டு மௌலூது ஓதக்கூடிய நாவுகளையும் மஜ்லிஸ்களையும் தடை செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை தான் தண்டிப்பான ஒழிய மீலாதை கொண்டாடக்கூடிய நம்மை தண்டிக்க மாட்டார். அதனாலதான் இந்த ஜும்மாவில் பேசுகிறோம், மீலாது தவறு என்றால் அல்லாஹ்வே தண்டிப்பானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி, ஹஸ்ஸான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அந்த சஹாபி ஏறக்குறைய 120 ஆண்டு காலமாக வாழ்ந்தார்கள். முதல் 60 வருடம் பெருமானாரை திட்டக்கூடிய வேலை, இரண்டாவது அடுத்த 60 வருடம் பெருமானாரை புகழக்கூடிய வேலை. நீங்க நல்லா கவனிக்கணும். ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி பெருமானாரை 60 ஆண்டு காலம் திட்டியதின் காரணத்தினால் அல்லாஹ் உடனே கூட தண்டிச்சிடல. அந்த 60 வருஷமா ரசூலுல்லாஹ்வை இகழ்ந்து இல்ல, அதற்கு பரிகாரமாக அடுத்த 60 வருஷம் பெருமானாரை புகழ். இகழ்ந்த நாவுகள் ரசூலுல்லாஹ்வை புகழ்வதற்கான ஏற்பாடு. ஹஸ்ஸான் இப்னு சாபித் 120 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள். அதனால் ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்ததினால் என்ன நடந்தது? 60 வருஷமா பெருமானாரை இகழ்ந்த நாவுகளுக்கு அல்லாஹு தஆலா சோபனத்தை தந்தான். அந்த திட்டுதல் எல்லாம் அல்லாஹு தஆலா நன்மைகளாக மாற்றி அமைத்தான். கடைசியாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரலாற்று ஒரு சிறப்புமிக்க இடத்தை பிடிக்கிறார்கள். ஒரு காலத்தில் அப்படி இப்படி இருந்தவர்கள் பெருமானாரை புகழ்ந்ததின் பின்னணியில் ரசூலுல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கும் ஆளானார்கள். இதை வைத்துத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார், உண்மையிலே மீளாது தவறு என்றால் ஹஸ்ஸான் இப்னு சாபித் பாடிய பாடல் வரிகளை அல்லாஹ் பாட விடாமல் தடுத்திருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் தடுக்கிறார்? சரி, அப்படி ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ன பாடினார்? ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தைகளால் புகழ்ந்தார்? என்ன கவிதைகளை சொன்னார் என்று பார்த்தால் அவர் சொன்ன வார்த்தை வரிகள் இன்றும் கிதாபுகளில் இருக்கிறது. உங்களை விட அழகானவர் என் கண்கள் பார்த்ததே கிடையாது. உண்மைதானே? அடுத்து சொன்னார், எந்த தாயும் தங்களை விட இப்படி ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தது கிடையாது இந்த மண்ணில். அடுத்து சொன்னார், நீங்கள் குறையில்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்து சொன்னார், நீங்கள் எப்படி படைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆர்வப்பட்டீர்களோ, நீங்கள் பிரியப்பட்டீர்களோ, அப்படியே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் நம்மளதான் லக்கத ஹலக்கனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், திட்டவட்டமாக அழகிய வடிவத்தில் நம்மள படைச்சிருக்கிறான். ஆனா பெருமானாரை அல்லாஹ் படைக்கிற பொழுது அப்படி அல்ல. நாயகம் எப்படி விரும்புவார்களோ, என் கண்ணு இப்படி இருக்கணும், என் புருவம் இப்படி இருக்கணும், என் முகம் இப்படி இருக்கணும் என்று பெருமானார் எப்படி விரும்புவார்களோ அந்த விருப்பத்தின் அடிப்படையில் அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கிறார். இது நிதர்சனமான யதார்த்தமா சொல்லக்கூடிய வார்த்தை தானே. ஒருவர் அழகா இருக்கிறார் சொல்றது அதில் என்ன தவறு இருக்கு? ஹஸ்ஸான் இப்னு சாபித் பெருமானாரை இப்படி அழகான வார்த்தைகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே, பெரிய பெரிய சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்திலேயே மீலாத் என்ற அடிப்படையில் புகழ் மாலை பாடி இருக்கிறாரே. பள்ளிவாசல உட்கார்ந்து பாடிட்டு இருப்பாங்க. ஹஸ்ஸான் உமர் ரலியல்லாஹு கடந்து போவாங்க, கேட்பாங்க என்ன பண்றீங்க? ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து பாடி கொண்டிருக்கிறேன். உமர் கேட்பாங்க, அப்படியா? அதுக்கு ஹஸ்ஸான் சொல்லுவார்கள், நீங்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னால் உங்க இடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த கால தருணத்திலேயே நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திற்கு நேராகவே அவர்களை புகழ்ந்திருக்கிறேன். அப்படி புகழ்வதை முஹம்மது தவறு என்று சொல்லியிருந்தால் ஹஸ்ஸானை தடுத்திருப்பார்கள். ஏன் தடுக்கவில்லை?
இன்னைக்கு எதிர்மறை சிந்தனையாளர்கள் சொல்லுகிறார்களே மீலாது தவறு. பாந்தவர்களை இதையெல்லாம் வைத்துதான் இந்த ஜும்மாவில் நாம் சிந்திக்கிறோம். மீலாது தவறு என்று சொன்னால் அல்லாஹ்வே தண்டித்திருப்பானே. நபியை பின்பற்றுவதில் சஹாபாக்களை போன்று ஒரு ரோல் மாடல் நமக்கு கிடையாது. அதே போன்று அந்த நபிகளாரை கொண்டாடுவதிலும் நபிகளாரை புகழ்வதிலும் சஹாபாக்கள் தான் நமக்கு முன்மாதிரி. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களை ஒரு குறை சொல்லி விடுகிறார். அந்த குறை ஆயிஷாவுடைய காதுக்கு வருகிறது. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, குறை பேசினவரை பார்த்து, ஹஸ்ஸானை யாரும் திட்டாதீர்கள். ஏன்? அந்த நாவு நபிகளாரை புகழ்ந்த நாவு. அதனால் அப்படிப்பட்ட அந்த நாவை உங்களில் ஒருவரும் திட்டுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னதுதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இதன் சொல்லுவதின் நோக்கம் என்ன? மீலாத் என்று சொன்னாலே நபிகளாரை புகழ்வது, மீலாத் என்று சொன்னாலே நபிகள் வரலாறை படிப்பது கேட்பது, மீலாத் என்று சொன்னாலே நபிகளாருடைய சுன்னத்துக்களை இந்த உம்மத்திடம் எடுத்து செல்வது. எவனோ ஒருவன் பைத்தியம் மீலாத் என்ற ஒரு வார்த்தைக்கு தவறுதலான அர்த்தங்களை இந்த உம்மத்திற்குள்ளே ஒரு பிம்பமாக உருவாக்கிட்டான். மீலாத்னா பெரிய ஒரு மாயம். அந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து அது ஹராம், நீ நேரடி நரகம். நீவே பார்த்துட்டு வந்தியா நரகத்திற்கு? குர்ஆன்ல ஆயத்துல எடுத்துக்காட்டு, ஹதீஸ்ல எடுத்துக்காட்டு. நீ மௌத்தா போற வரைக்கும் ஒன்னால ஒரு ஆயத்தையும் ஒரு ஹதீஸும் கொண்டு வரவே முடியாது. நீங்களும் எத்தனை வீடியோக்களை பார்த்திருப்பீங்க. எதிர்மறை சிந்தனையாளர்கள் மீலாது ஹராம், மௌலுது ஹராம் என்று சொல்பவர்கள் இப்படி பேசுவார்களா? அவர்கள் பேசுவதெல்லாம் என்ன தெரியுமா? உண்மையிலே மௌலுது